Chapter 5 Two-dimensional analytical geometry. Now we are going to see the equation of parabola in standard form. Already we have seen that the definition of conic. The definition of conic, what is the definition of conic? A conic is a locus of a point which moves in a plane so that its distance from a fixed point bears a constant ratio to its distance from a fixed line. That is SP by PM is equal to constant. SP by PM is equal to constant. The constant means eccentricity. The constant ratio is called eccentricity. Eccentricity is denoted by E. Already we have seen that this the definition of conics. Now here eccentricity E is equal to classification of eccentricity E is equal to 1. The conic is called a parabola. So eccentricity E is equal to 1. The conic is called a parabola. The definition of parabola is the locus of points in a plane that are equidistant from both the directrix and the focus. That is the locus. Parabola means the locus of a point whose distance from a fixed point is equal to the distance from a fixed line is called a parabola. Here P is a moving point, S is a fixed point, M is a fixed, the L is a fixed line. The distance between the point S and P equal to the distance between the point P and M. So that the point P moves in a plane, the path is traced, so the path is called a parabola. The locus is called a parabola. So next we are going to find the equation of parabola in standard form with vertex at 0, 0. நம்ம இதில் பெரபோலாங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம். பெரபோலாங்கிறதுனா Pங்கிறது மூவிங் பாயிண்ட், Sங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், Mங்கிறது ஃபிக்ஸ்டு லைன். இந்த 2 பாயிண்ட்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் PM, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த Pங்கிற பாயிண்ட் மூவ் ஆகும், ஒரு பாத் ட்ரேஸ் ஆகும். அந்த பாத் தான் என்ன சொல்லுவோம், பெரபோலா. இப்போ அந்த பெரபோலானுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வேர்டெக்ஸ் ஆரிஜினலாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும், ஈக்குவேஷன் சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே எஸ்ங்கிறது என்ன, ஃபோக்கஸ். லெட் எஸ் பி த ஃபோக்கஸ் அண்ட் எல் பி த ஃபிக்ஸல் லைன். எஸ்ங்கிறது ஃபோக்கஸ், எல்ங்கிறது ஃபிக்ஸல் லைன். ஸோ தட் இஸ் கால்டு ஃபிக்ஸல் லைன் இஸ் கால்டு டைரக்ட்ரிக்ஸ். ட்ரா AZZ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரா பண்ணுறோம், ட்ரா AZZ இஸ் பர்பெண்டிகுலர் டு த லைன் எல். SZங்கிற லைனை நாம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லுக்கு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். ட்ரா SZ இஸ் பர்பெண்டிகுலர் டு எல் அண்ட் இஸ் அஷ்யூம். நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா SZ இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆஸ் எக்ஸ் ஆக்சஸ். SZ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் SZ, பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் SZ ப்ரொடியூஸ்ட் ஆஸ் Y ஆக்சஸ். இந்த SZக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் என்ன அப்படின்னா Y ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் திஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வித் SZ is the origin. இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் SZங்கிற லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் நம்ம என்ன, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் SZ and SZ is origin. ஆரிஜின்ங்கிறது நம்ம இந்த லைனும் இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆரிஜின் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம SZங்கிற ஒரு லைன் இருக்கு. இந்த SZங்கிற லைன் எதுக்கு நம்ம பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணியிருக்கோம், டைரக்ட்ரிக்ஸ் எல்லுக்கு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணிட்டோம். அந்த SZ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் இந்த SZக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுறோம். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் மீன்ஸ் இந்த SZங்கிற லைனை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். அது இல்லாமல் இந்த XZக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் இப்போ இந்த SZ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 2Aன்னு எடுத்துங்க. லெட் we take SZ is equal to 2A ன்னு எடுத்துட்டோம்னா இந்த Y axisங்கிறது என்ன, perpendicular bisector of SZ. So therefore the distance between the point origin and SA is A. இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், A. இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், the distance between the origin and Z is A. distance A வா இருக்கும். ஏன் அப்படின்னா which is a perpendicular bisector. Y axis perpendicular bisector. இந்த SZ 2 equal parts டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லென்த் 2A இந்த லென்த் A வா இருக்கும், இந்த லென்த் A வா இருக்கும். therefore the point S is
அப்போ the point S is lies on x-axis. The point S is a comma 0. ஏன்னா the distance between the point distance between from origin to S is a. Therefore, the point S is a comma 0. Next, the point Z is the Z lies on left side of y-axis. So, y-axis left side லையே இருக்கு. Negative sides of x-axis. Negative sides of x-axis. So, Zங்கிறது என்னவா இருக்கும்? minus a comma 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடில் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் இதில் நெகட்டிவ் தான் மார்க் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஏ, இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது மைனஸ் ஏ கமா 0. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் என்ன, எம்ங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், ஏன்னு தெரியும். இந்த பாயிண்ட் எதில் லையா இருக்கு, செகண்ட் குவாட்ரண்ட் லையா இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் மைனஸ் ஒய் கோஆர்டினேட் என்னவா இருக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் நம்ம பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எடுத்துக்கோ. திஸ் இஸ் அ மூவிங் பாயிண்ட். P of x comma y. P of x comma y means இந்த distance x இருக்கும், y coordinate distance என்னவா இருக்குன்னா y இருக்கும். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள distance y, இந்த distance a. So mங்கிற பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கனால அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், the point m is minus a comma y. By definition formula தெரியும், conic form definition sp by pm is equal to eccentricity. Here for parabola is equal to 1, so sp by pm is equal to 1. So sp is equal to 1 into pm, sp is equal to pm. Taking square on both sides, sp square is equal to pm square. So here the point s is a comma 0. From the diagram s ங்கிறது என்ன, a comma 0, p ங்கிறது x comma y, m ங்கிறது என்ன எடுத்துருக்கோம் minus a comma y. இல்லை டயக்ராமில் இருக்கும். எஸ்ங்கிறதுனா ஏ கமா 0, பிங்கிற பாயிண்ட்னா எக்ஸ் கமா ஒய், எம்ங்கிற பாயிண்ட் மைனஸ் ஏ கமா ஒய். ஸோ ரைட், இப்போ ஹியர் எஸ்பி, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் எஸ் அண்ட் பி. ஆல்ரெடி வி நோ தட் த ஃபார்முலா ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square, or x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Here using the distance formula we get square root of sp calculate பண்ணும்போது என்ன கிடைக்கும், sp is equal to square root of x1 minus x2 the whole square, or x2 minus x1 the whole square. Here இது x1 y1 எடுத்துக்கு, இது x2 y2 எடுத்துக்கு. அப்போ ஃபார்முலா என்ன, x1 minus x2 என்ன கிடைக்கும், x minus a the whole square, x minus a the whole square plus y minus 0 the whole square கிடைக்கும். sp ஆக்சுவலாக நமக்கு என்ன எடுத்துருக்கோம், sp ஸ்கொயர். அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும், ரூட் எலிமினேட் ஆயிரும். பேன்ஸ் என்ன வந்துடும், x minus a the whole square plus y minus 0 the whole square equal to pm. The same concept, the pm is equal to என்ன கிடைக்கும், pm is equal to square root of இது x1 y1 x2 y2 எடுத்துக்கிட்டீங்கன்னா x minus x1 minus ஆஃப் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், plus அப்போ x plus a the whole square, x plus a the whole square plus y minus y the whole square, y minus y the whole square. Therefore அங்க here என்ன இருக்கு, pm square, breaking square on both sides, square பண்ணும்போது என்ன ஆயிரும், root eliminate ஆயிரும். Therefore என்ன கிடைக்கும், x plus a the whole square plus y minus y the whole square. Here y minus y 0, 0 square means 0, right? Here y minus 0 the whole square means y the whole square, y square. So x minus a the whole square plus y square is equal to x plus a the whole square, which is in the form of a minus b the whole square. What is the formula for a minus b the whole square? A square minus 2ab plus b square. Here a is equal to x, so x square minus 2ab, 2 into a into x plus b square. Here b is equal to a, so a square plus y square, which is equal to, which is in the form of a plus b the whole square. Formula for a plus b is equal, a plus b the whole square is a square plus 2ab plus b square. Here a is equal to x and b is equal to a, so x square plus 2ax plus b square a square, right? இங்கே என்ன கேன்சல் பண்ணிடுங்க, a square plus a square plus a square கேன்சல் ஆயிரும், plus x square plus x square கேன்சல் ஆயிரும். ஹேன்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு, here y square minus 2x right side போச்சுன்னா plus 2x, அப்போ 2ax plus 2x is equal to 4ax, y square is equal to 4ax, which is the standard equation of the parabola with the vertex at origin. Y square is equal to 4ax. இப்போ இதனுடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா y square is equal to 4x உடைய டயக்ராம் இந்த ஃபார்மில் இருக்கும். இப்போ ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் இருக்கும் 0, 0. ஃபோக்கஸ்
S of A, 0 சொல்லுவோம். Next, important definitions regarding parabola. Y square is equal to 4x நம்ம diagram பார்த்தோம். அதிலிருந்து definitions என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, first focus. இப்போ இது பார்த்தோம்ல, இது focus. Focusங்கிறது என்ன? The fixed point used to draw the parabola is called the focus. The parabola draw பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த fixed point தான் என்ன சொல்லுவோம்? focus. இப்போ இந்த y square is equal to 4xல நம்ம focus sன்னு எடுத்திருக்கோம். sங்கிறது a, 0. இப்போ இது நம்ம focus, இது fixed point இது நம்ம focusன்னு சொல்லுவோம். Next, directrix. The fixed line used to draw a parabola is called a directrix. The fixed line, இதில் எது fixed line, இது fixed line. இந்த fixed line நம்ம என்ன எடுத்துக்கணும்னா directrix. ஏன்னா இந்த directrix எதுக்கு யூஸ் ஆகுது? parabola draw பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறதுனால இந்த fixed line நம்ம என்ன எடுத்துக்கலாம்? directrix. Next, axis. The axis of the parabola is the axis of the symmetry. Axis of the parabola is the axis of the symmetry. Here, axis என்ன axisல இருக்கு? The parabola is on x-axis. இப்போ எந்த axis symmetry என்ன கொடுத்துருக்காங்க? The definition is axis of the parabola. Axis means axis of the parabola is axis of the symmetry. The curve is symmetrical about x-axis. X-axisக்கு the curve பார்த்தீங்கன்னா symmetry-ஆ இருக்கிறதுனால axis of the parabola ன்னு சொல்லலாம் x-axis. இந்த curve பார்த்தீங்கன்னா x-axisக்கு symmetry-ஆ இருக்கு. ஏன்னா x-axisக்கு மேலே கூடிய பார்ட்டும் கீழே கூடிய பார்ட்டும் 2 ஈக்குவல் பார்ட்ஸும் சேம் ஈக்குவலாக இருக்கும். இந்த பார்ட்டும் ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். அதனால என்ன சொல்லலாம்? the symmetrical about, the curve is symmetrical about x-axis. இப்போ axis of the parabola is x-axis. எந்த axisக்கு இந்த curve பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும், அதை தான் நம்ம ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே here the curve is symmetrical about x-axis. therefore axisங்கிறதுனா x-axis. The axis passes through the focus which is perpendicular to the directrix. Next, vertex. The point of intersection of the parabola and its axis is called the vertex. Vertex is point of intersection of the parabola and its axis is called its vertex. Parabola, the point of intersection of the parabola and its axis. The axis is x-axis. நம்ம definition பார்த்தோம். எந்த axis symmetry இருக்குன்னு பார்த்தோம். x-axis symmetry இருக்குனால இந்த curve இதனுடைய axis என்ன? x-axis. இப்போ x-axisம் இந்த curve intersect ஆகக்கூடிய பாயிண்ட்டுக்கு தான் என்ன சொல்லுவோம்? vertex சொல்லுவோம். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம vertex 0, 0. Next, focal distance. The focal distance is the distance between a point on the parabola and its focus. Focal distanceங்கிறது என்ன? distance between point on the parabola. parabola இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்குள்ள distance. அதுதான் என்ன சொல்லுவோம்? focal distance. The focal distance is the distance between a point on the parabola and its focus. Next, focal chord. A chord which passes through the focus of parabola is called the focal chord of the parabola. ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கார்டு நேம்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கல் கார்டு சொல்லுவோம். இது ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸ் வழியாக ஒரு கார்டு பாஸ் ஆயிருந்தா அந்த கார்டு நேம் என்ன? ஃபோக்கல் கார்டு. A focal chord is a focal chord which passes through the focus of the parabola. ஃபோக்கஸ் வழியாக ஒரு கார்டு பாஸ் ஆயிருந்தா அது நேம் என்ன? ஃபோக்கல் கார்டு. Next, lactus rectum. It is a focal chord perpendicular to the axis of the parabola. For lactus rectum is a focal chord. Focal chord means focal chord which passes through the focus. Focus valiya pass aagக்கூடிய line நம்ம focal chord சொல்லுவோம். Lactus rectum, it is also a focal chord. It is perpendicular to the axis. Axisங்கிறது x axis தான, அந்த curve உடைய axis என்ன? x axis. அப்ப x axisக்கு இந்த லைன் பார்த்தீங்கன்னா perpendicular-ஆ இருக்கும். அதனால என்ன சொல்லலாம்? இது lactus rectum. நம்ம என்ன பார்த்தோம்? y square is equal to 4x நோடைய டயக்ராம் பார்த்தோம். அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த y square is equal to 4x நோடைய டயக்ராம் எப்படி இருக்கும்? ஓப்பன் ரைட் வேர்ன்னு சொல்லலாம். the ஃபோக்கஸ்ங்கிறது என்ன? s of a, 0. டைரக்ட்ரிக்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ இது இந்த லென்த் பார்த்தீங்கன்னா vertex, the distance between the vertex and focusங்கிறது a. vertexங்கிறதுனா ஆரிஜின் 0, 0ல இருக்கு. இந்த வேர்டெக்ஸுக்கும் இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம இசட்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த பாயிண்ட் என்ன? -a, 0. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? a. the distance between the directrix and focus.
கேட்டாங்க அப்படின்னா the distance between the directrix and focus A plus A 2A. The distance between vertex and focus A, the distance between vertex and directrix A. Next, equation of directrix formula என்ன x is equal to minus A. axis என்ன axisங்கிறது என்ன axis is the எந்த axisக்கு symmetry ஆகுன்னு சொல்லணும். அப்போ இது the curve is symmetrical about x axis. அப்போ axis of the parabola is x axis or y is equal to 0. Next, vertexங்கிறது என்ன 0, 0. Next, equation of latus rectum. Latus rectumங்கிறது என்ன it is a focal chord which passes through the focus which is perpendicular to axis. இப்போ ஃபோக்கஸ் வழியே பாஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோக்கல் கார்டு தான் நம்ம சொல்லுவோம் லாக்டஸ் ரெக்டம் சொல்லுவோம் which is perpendicular to x axis. இப்போ ஃபோக்கஸ் வழியே ஒரு லைன் பாஸ் ஆச்சு அப்படி இந்த லைனுக்கு நேம் என்ன இருக்கும் லாக்டஸ் ரெக்டம். அப்போ இதனோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் x is equal to a. x is equal to a. equation of latus rectum is equal to x is equal to a. Next, length of latus rectum. அப்போ latus rectumங்கிறது இதுதானே. அப்போ இந்த லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 2a வரும், இது 2a வரும். இப்போ லென்த் ஆஃப் latus rectum is equal to 4a. இப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம சம்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax இருந்ததுன்னா அந்த கர்வனுடைய டயக்ராம் ஓப்பன் ரைட் வேர்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரிஜினாக இருக்கும். ஃபோக்கஸ்ங்கிறது s ஆஃப் a, 0ன்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to minus a. ஆக்சிஸ்ங்கிறது கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரியாக இருக்கனால ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் y equal to 0ன்னு சொல்லுவோம். vertex 0, 0. equation of latus rectum x is equal to a. length of latus rectum 4a. next, y square is equal to other standard forms. இதெல்லாம் மொத்தம் 4 standard forms இருக்கு. y square is equal to 4ax first. next, y square is equal to minus 4ax. இது open leftward. இதனுடைய டயக்ராம் எப்படி இருக்கும் open leftwards. இப்போ இதில் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா minus a, 0. ஃபோக்கஸ் என்ன minus a, 0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படி ஜஸ்ட்ல ஆப்போசிட்ல இருக்கும் x is equal to plus a. நெக்ஸ்ட், ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு எந்த ஆக்சிஸ் சிமெட்ரியா இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ் சிமெட்ரியா இருக்கனால ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால y is equal to 0. நெக்ஸ்ட், vertex 0, 0. நெக்ஸ்ட், ஈக்குவேஷன் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம். அப்போ லாக்டஸ் ரெக்டம் passes through the focus. It is a focal chord which is perpendicular to x axis. இப்போ லாக்டஸ் ரெக்டத்தினோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் x is equal to minus a. நெக்ஸ்ட், லென்த் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம் 4a. அப்போ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 4a. 4 ஃபார்ம்ஸ் இருக்கும். 4 ஃபார்ம்ஸ்க்கும் லென்த் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம் 4a தான் வரும். அப்போது டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சுட்டு நம்ம ஃபோக்கஸ்ங்கிறது என்ன, அதில் ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம் என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஆக்சிஸ் இது எல்லாமே தெளிவாக ஞாபகத்தில் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. இப்போ இது ஓப்பன் அப்வோர்ட்ஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்வோர்ட்ஸில் இருக்கும் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வேர்டெக்ஸ்லேருந்து மேலே இருக்கும் ஓப்பன் அப்வோர்ட்ஸ். அப்போ இதனுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும் 0, a. ஃபோக்கஸ் என்ன 0, a. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் y is equal to minus a. ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சஸ். y axis சிமெட்ரியா இருக்கனால ஆக்சஸ் வந்து y axis. y axis இருந்தால் ஈக்குவேஷன் x is equal to 0. நெக்ஸ்ட், vertex 0, 0. நெக்ஸ்ட், ஈக்குவேஷன் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம். லாக்டஸ் ரெக்டம் passes through the focus which is a focal chord which is perpendicular to axis. அப்போ லாக்டஸ் ரெக்டம் என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம் என்ன வரும் y is equal to a. y is equal to a. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம் y is equal to a. லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம் 4a. இப்போ இதில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வேர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஏன்னு வரும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வேர்டெக்ஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் ஏ தான். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் 2a. ஏன்னா இந்த லென்த் ஏ இந்த லென்த் ஏ போட்டு டோட்டல் 2a. நெக்ஸ்ட், அதர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. x square is equal to minus 4ay. open downwards. அப்போ இதனுடைய டயக்ராம் பார்த்து இந்த மாடலில் இருக்கும். ஃபோக்கஸ் என்ன 0, minus a. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் y is equal to a. நெக்ஸ்ட், ஆக்சஸ் y ஆக்சஸ் சிமெட்ரியாக இருக்கனால ஆக்சஸ் இஸ் y ஆக்சஸ், தட் இஸ் x is equal to 0. வேர்டெக்ஸ்ங்கிறது என்ன 0, 0. vertex 0, 0. Next, equation of latus rectum. Latus rectum passes through the focus, which is a focal chord perpendicular to the axis. So, equation of latus rectum formula என்ன y is equal to minus a. y is equal to minus a. Length of latus rectum is 4a. But the 4 standard forms ஞாபகத்தில் வச்சிருக்கோம். open rightward, open leftward, open upwards, open downwards. அதனுடைய டயக்ராம், அதுக்கு என்ன ஃபோக்கஸ் என்ன, டைரக்ட்ரிக்ஸ் என்ன, ஆக்சஸ், வேர்டெக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம்.
இந்த 4 ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்ம்ஸும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ்னால் வேர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் இருக்கும். அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸில் கொஷனில் சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதை 4 ஃபார்ம்ஸையும் நம்ம மெமரி பண்ணிக்கணும்.